பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனை நம்பி நம்பி மோசம் போயிருக்கீங்களா? மனுஷருடைய வார்த்தையை நம்பி மோசம் போயிருக்கிறீங்களா? நான் இருக்கிறேன், உங்களுக்கு பண்றேன், உங்களுக்கு எல்லா வகையில் ஆசீர்வாதமா இருக்கிறேன், என்னை நம்பி இந்த காரியத்தில் இறங்குங்கன்னு சொல்லி அவங்க வார்த்தையை நம்பி இறங்கி மோசம் போயிருக்கீங்களா? நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் மனுஷன் சொல்லுகிறார். என்றைக்கு ஆவியானவரோடு நடக்க ஆரம்பித்து விட்டீர்களோ, என்றைக்கு தேவ ஆலோசனையின்படி என் வாழ்க்கையை கட்டணும்னு ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்னைக்கு மாம்ச சிந்தை இல்லாமல் ஆவியின் சிந்தையை நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றீங்களோ, யார் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும், உங்கள் குடும்பத்தினர் இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், ஏன் உங்களை நடத்துகிற தேவ ஊழியர்களாக யார் உங்களுக்கு சொன்னாலும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கணும். ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்பதை கேட்கணும். சில வேளைகளில் நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய், நம்மை பிறருக்கு ஆதாயமாக்கி கொள்ளும்படியாய் கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும், கள்ள நடத்துதல்கள் வரும். அப்படியெல்லாம் போய் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பல பல செல்வங்களை, சுகத்தை இழந்திருக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதனைகள், கள்ள நடத்துதல். அப்படின்னா என்ன பாஸ்டர், ஆண்டரை நம்பாம மனுஷனுங்களை நம்பிட்டீங்களா? சில வேளைகள்ல ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்லி தவறான வழி நடத்துதல். அப்படி சுட்டனால தானே அனுபவத்தில் இன்னைக்கு சொல்ல முடியுது. யாரை நம்பாதீங்க, ஆண்டவர் சொல்லுவது. ஒருவேளை ஆண்டவருக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்க சில காரியங்களை செய்வதானாலோ, கர்த்தர் உங்களோடு பேசணும், ஆண்டவருடைய கிளியரன்ஸ் இருக்கணும். நாசியில சுவாசமல்ல மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்டர், அவன் ஃப்ரெண்டுக்காக எவ்வளவோ செஞ்சேன், என் உயிர் நண்பன், அவன் சொன்னாங்கிறதுக்காக நான் நின்னேன், இன்னைக்கு என்னை கை விட்டுட்டாங்க. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி, ஏசாயா 2:22 படி, எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் விட்டுருங்க. அதை பத்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீங்க. எவ்வளவு நாளைக்கு நம்பிக்கை துரோகம், என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப நம்புனேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண எவ்வளவு நாள் அதையே மனசுல வச்சுட்டு இருப்பீங்க? ஆண்டு இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து எது நடந்தாலும் நீங்க எனக்கு காரியங்களை ஜெயமா மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இனிமேல் எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்ப மாட்டேன். யார் என்ன காரியத்தை சொன்னாலும் உங்க பாதத்துல ஜெபிப்ப, ஆண்டவரே நீங்க எனக்கு சரியானபடி நடத்தணும், கர்த்தருடைய நடத்துதல் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் உங்க பாதத்துல ஜெபித்து, ஆண்டவரே நீங்க நடத்தணும்னு சொல்லி உங்க பாதத்துல ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரை நம்புடுங்க. சங்கீதம் 115வது அதிகாரம் வசனம் 9 - 11 வரை வாசிக்கிறோம். அதுல அழகா சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். இந்த நாள்ல ஏதோ சில காரியம் நம்பி மோசம் போயிட்டீங்க, இழப்புல கடந்து போயிட்டீங்க, சோகத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆசீர்வாதமா சொல்லுகிற, ஆண்டரை நம்புங்க. மனுஷர்களை நம்புவதை பார்க்கலோ, எனக்கு இவங்க நன்மை செஞ்சிருவாங்க, எனக்கு இவங்க இந்த வேலையை வாங்கி கொடுத்துருவாங்க, இவங்க ஒத்தாசை பண்ணா உயர்ந்துருவேன். கர்த்தர் உயர்த்தா விடில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்ன பிரயாசம் எடுத்தாலும் அது விருதாங்க. சங்கீதம் 119 9 - 11 இருக்கிறபடி ஆண்டரை நம்புங்க, அவர் உங்களுக்கு துணையும் கேடகமா இருப்பார். எந்த காரியத்தினால நீங்க இன்னைக்கு மனம் சோர்ந்து போய்க்கிறீங்களோ அதெல்லாம் போகட்டும். நான் ஆண்டரை நம்ப போறேன். கர்த்தரை நம்புகிற மனிதன் செழிப்பான். நான் செழிப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். இனிமேல் எல்லாவற்றிலும் ஆண்டரை நம்பி காரியங்களை செய்வேன், ஆண்டர் சொல்லுகிறபடி செய்வேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நடத்துதலை கேட்டு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பட்டும். God bless you.